ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேப்பம்பூ பொடி. ஸோ வேப்பம்பூவில் சாப்பிட்லாம்னா எஸ், கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதில் நம்ம ரசம், பச்சடி இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். ஸோ தமிழ் வருஷப்பருப்பு அந்த மாதிரி டைமில் பச்சடி செய்வாங்க மாங்காய் வேப்பம்பூ போட்டு. ஸோ இந்த வேப்பம்பூ எங்கள் வீட்டில் கிடச்சிது. ஸோ அம்மா இது ஏப்ரல் மந்த் அந்த மாதிரி அது கீழே விழுகிறப்போ அதை நீட்டாக பொறுக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதை வச்சு ஒரு பொடி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை பொன்னிறம் வர வரையும் வறுத்துக்குங்க. அடுத்ததாக இதில் 4 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. இதையும் நம்ம அதே மாதிரி பொன்னிறம் வர வரையும் வறுத்துக்கணும், வாசனையும் வரும். அண்ட் இந்த பொடி நம்மளுக்கு அந்த வேப்பம்பூவோட கசப்பெல்லாம் எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம நல்லா காரம் போட போகிறோம் எல்லாமே. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். இதையும் அதே மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர வரையும் வறுத்துக்கணும். இப்போ இதுதான் 3 பருப்பு நம்மளுக்கு முக்கியமாக தேவையானது இந்த பொடிக்கு. அடுத்தது காரத்துக்கு நான் இங்கே 8 பெடிகே சில்லி எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லியும் இதுவும் கலரும் கொடுக்கும் காரத்தோடு சேர்த்து. உங்களுக்கு குண்டூர் சில்லி கிடச்சிதுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மிளகா. ஸோ இங்கே இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட். வேப்பம்பூ இப்படி தான் இருக்கும் அதை காய வச்சதுக்கப்புறம். இது ஒரு 1/3 கப். இதை எடுத்துகிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு மட்டும் பண்ணினா போதும். நம்ம ரொம்பலாம் ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஆல்ரெடி அது ட்ரைடு அதுங்கிறனால நம்மளுக்கு அதுவே போதுமானது. அடுத்ததாக 1/4 கப் கறிவேப்பிலை. இதுவும் ட்ரைடு கறி லீவ்ஸ் தான். ஸோ நான் இதை சூடு பண்ண போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஈரப்பசையெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் சூடு பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதோட இந்த பொடிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு வச்சாச்சுன்னா நம்ம இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த வேப்பம்பூ பொடி நம்மளுக்கு ரெடி. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வீட்டிலேருந்து கிடைச்ச பொடி தான். ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்துக்கு கீழே வெள்ளை துணி, நல்ல துணியை க்ளீனான துணியை பரத்தி வச்சுருவாங்க. அதில் அந்த பூ விழும். கொஞ்சம் மண் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நீக்கி இது நல்ல டீடியஸ் ஜாப் தான். ஸோ நானே சொல்லுவேன், எப்படி தான் இது பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லி கூட கேட்பேன் நான். இதை எடுத்து அதுக்கப்புறம் சன்ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. அம்மா தேங்க்யூம்மா இந்த வேப்பம்பூக்கு. இப்போ நம்ம பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இது நம்ம இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட்லாம். இது நல்லா கொஞ்சம் சாரமாக தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரம். அது மட்டும் இல்லாமல் சுட சுட சாதத்தோட நெய் ஊற்றி இந்த பொடியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.